வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். இன்ஸ்பெக்டர், யார் வீட்டுக்கு வந்து யாரை அரெஸ்ட் பண்றீங்க? சார், வர்ற கம்ப்ளைண்ட் எடுக்கிறது தான் எங்க வேலை. என் வேலையை ஒழுங்கா பார்க்க விடுங்க. இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. என் மாமாவை எதுக்காக இப்ப அரெஸ்ட் பண்றீங்க? ரீசன் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா என்ன? அது கூட உங்க சட்டத்துல இருக்கா? ஏங்க என்னங்க ஆச்சு? எதுக்குங்க போலீஸ் வந்திருக்காங்க? தெய்வான தெரியலமா. ஏப்பா சிவனேசு, என்னதான்ப்பா பிரச்சனை? என்ன ஆச்சு? எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? மாமா, எனக்கே தெரியல மாமா. நான் எந்த தப்புமே பண்ணல. எந்த காரணனே தெரியல. சார், அதான் கேக்குறோம்ல, எதுக்காக இவரை அரெஸ்ட் பண்றீங்க? ரீசன் சொல்லக்கூடாதுன்னு உங்க சட்டத்துல இருக்கோ? சார், அதெல்லாம் இல்ல சார். பண மோசடி வழக்குல இவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்னது, பண மோசடியா? அப்பா, ஏங்க என்னங்க இது? இவர் என்னமோ சொல்றாங்க. என்னங்க ஆச்சு? எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன பண மோசடி? யார்கிட்ட இவர் ஏமாத்தினாரு? சார், இவங்க வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ற மாதிரி ரன் பண்ணி எல்லார்கிட்டையும் பணத்தை வசூல் பண்றாங்க. ஒரு மாசத்துல அவங்க கொடுக்கற பணத்தை 4 மடங்கா திருப்பி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்காங்க. சார், நான் அந்த மாதிரி எந்த கம்பெனியும் வைக்கல. நான் யார்கிட்டயும் வாக்கும் கொடுக்கல. குமார்னு ஒரு ஃப்ராடு இருக்கானே, அவனோட ஃப்ரெண்டு தானே நீங்க? ஏது குமார் ஃப்ராடா? என்ன சார், குமார்னோடனே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? அப்போ அவனை உங்களுக்கு தெரியும். கடைசியா அவனை எப்ப பாத்தீங்க, எங்க பாத்தீங்க? உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மாமா, இங்க என்ன நடக்குது? எதுக்கு அவர் வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு? யார் அந்த குமார்? என்ன பணம்? என்னது, பண மோசடியா? ஆதி, என்ன சொல்றாவ? தெரியல அர்ஜுன், ஏதோ பண மோசடின்னு சொல்றாங்க. இவர் பேர்ல எவனும் நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான், அது மட்டும் தெரியுது. இது வந்து அவனும் என்கிட்ட பணம் கேட்டான். ஒரு மாசத்துல அந்த பணத்தை 4 மடங்காக்கி கொடுக்குறேன்னு சொன்னான். நானும் அவன்கிட்ட பணத்தை கொடுத்தேன். என்னது, பணம் கொடுத்தீங்களா? ஆமா தெய்வான, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போறோம், காசு பணம் தேவைப்படும். அதான் அவன்கிட்ட கொடுத்தா ஒரு மாசத்துல 4 மடங்கா திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னான். அவனோட பிசினஸ்லயும் என்ன பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொன்னான். என்னது, பிசினஸா? எவ்வளோங்க பணம் கொடுத்தீங்க? அது 50 லட்சம். 50 லட்சமா? ஏங்க, உங்களுக்கு ஏது அவ்வளோ பணம்? நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சதும் வீட்டை அடமானம் வச்சுட்டோமா. தெய்வான, என்ன மன்னிச்சிருமா. மாமா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா இல்லையா? யாராச்சும் இப்படி ஏமாறுவாங்களா? அது எப்படி மாமா ஒரே மாசத்துல பணத்தை 4 மடங்காக்கி தரேன்னு சொல்லுவாங்க? அது அப்படியே நம்பினீங்க? மாப்பிள்ள, தெரியாம பண்ணிட்டேன். பணத்து மேல இருந்த ஆசையில பண்ணிட்டேன். பத்தாக்குறைக்கு அவன் என்ன பிசினஸ் பார்ட்னரா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்ல கையெழுத்தும் போட்டு வாங்கிக்கிட்டான். கையெழுத்தா? அப்போ நீங்க அவனுக்கு பிசினஸ் பார்ட்னரா? அப்படிதான் மாப்பிள்ள அவன் சொன்னான். இப்போ புரிஞ்சுச்சா சார்? இவரும் அந்த ஃப்ராடும் பிசினஸ் பார்ட்னர்ஸா இப்படின்னு சொல்லி ஊர்ல பல பேரை ஏமாத்திருக்காங்க. பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு அவன் எங்கேயோ ஓடிட்டான். இப்போ சிக்கினதே இந்த ஒரு ஆள் மட்டும்தான். இவங்களால பணத்தை இழந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இன்ஸ்பெக்டர், யாரு வீட்டுக்கு வந்து யார அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்க? சார், இங்க பாருங்க, இந்த குடும்பத்து மேல எனக்கு மரியாதை இருக்கு. உங்க மேலேயே எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. ஆனா அதுக்காக என்ன வேலை செய்ய விடாம தடுக்கிறது சரியில்லை சார். எது சார், எது உங்க வேலை? இப்படி தப்பே பண்ணாத ஒரு அப்பாவிய கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல அடைக்கிறது தான் உங்களோட வேலையா? ஐயா போலீஸ்கார ஐயா, உங்க காலில் வேணாலும் விழுறேன், என் புரிச்சனை விட்டுருங்க.
அவர் இப்படி பணத்துல ஏமாத்துறவர் கிடையாது. ஆமா சார், எங்க அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது. அத்தா சொல்லுங்க அத்தா, அப்பா யாரையும் ஏமாத்த மாட்டாவ. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. அது மட்டும் இல்லாம அவர் அங்க இருக்கிறது தான் அவருக்கு சேஃபு. பணத்தை ஏமாந்தவங்களுக்கு இவரும் அந்த ஆளோட கூட்டாளின்னு தெரிஞ்சதுன்னா இவரோட உயிருக்கே ஆபத்து. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் கூட்டிட்டு போறேன். சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இவர் மேல தப்பு இல்லைன்னா ஓடி போனவனை முதல்ல பிடிங்க. எங்க சைட்ல இருந்தும் நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம். கூட்டிட்டு போங்க. அத்தா வேண்டான்னு சொல்லுங்க அத்தா. அப்பா அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொல்லுங்க அத்தா. கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க அத்தா. ஐயா உங்க காலில் வேணாலும் விழுறையா, என் புருஷன் அப்படிப்பட்டவரே இல்லையா, எப்படியாவது காப்பாத்துக்கையா. சிவனேசு, என்னையா இதெல்லாம்? மாமா என்ன மன்னிச்சிடுங்க, ஏதோ வகை தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாமா. சார் எதுவா இருந்தாலும் லீகலா பேசிக்கலாம். இப்போ நான் இவரை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். ஏப்பா கதிரு, என்னப்பா பண்றது? வக்கீல அரேஞ்ச் பண்ணி பெயில தான்ப்பா எடுக்கலாம். சரி, அதுக்கான ஏற்பாடு பண்ணு. ஆ சரிப்பா. அப்போ நான் இவரை கூட்டிட்டு போறேன். நீங்க பெயில் எடுக்கிறதுனா வக்கீலோட ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் வாங்க போலாம். அப்பா அப்பா என்னம்மா இதெல்லாம்? ஏம்மா தெய்வான, ஏம்மா தியா அழாதம்மா. அதான் அப்பாவை பெயிலில் எடுத்துடலான்னு சொல்கிறாவல்ல, நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரோம். ஏப்பா கதிரு, இப்போ என்னப்பா பண்ணுறது? அப்பா நான் ஸ்டேஷனுக்கு போறேன். ஹாதியும் அர்ஜுனும் லாயரை பார்த்துட்டு வருவாங்க. ஹாதி, அர்ஜுன் லாயரை கூட்டிகிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. நான் ஸ்டேஷனுக்கு போறேன். ஆ அண்ணா சரிண்ணா. அர்ஜுன் வா, லாயரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அத்தா அப்பாவை கூட்டிட்டு வந்துருங்க அத்தா. ம் இன்ஸ்பெக்டர், ஒரு 5 நிமிஷம் எஃப்ஐஆர் போடாதீங்க. எங்க வக்கீல் வந்துகிட்டே இருக்காரு. சார் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க சார். ஒரு 5 நிமிஷம். சரிங்க சார். ரொம்ப நேரம் அவரை ஸ்டேஷன்ல உட்கார வைக்க கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். எதுவா இருந்தாலும் எங்க லாயர் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கலாம். ஆ சரிங்க சார். இன்ஸ்பெக்டர், பெயிலுக்கான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். என்ன ஸ்ரீனிவாசன், மாமாவை பெயில்ல எடுத்தாச்சு, ஆனா இந்த கேஸ்ல இருந்து அவர் எப்படி வெளியே கொண்டு வர்றது? சார், அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதுலேயும் என்ன ப்ராப்ளம்னா, பல பேரோட பணத்தை ஏமாத்தினதா சொல்றாங்க. ஆனால் இவரும் ஏமாந்தவர் தான். அவர் போட்ட கையெழுத்து தான் இங்கே பிரச்சனையாக வந்து நிற்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ன்ற டீலில் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்படின்னா இந்த குற்றத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தான் அர்த்தம். இங்கே வார்த்தையோ நம்பிக்கையோ பேசாது சார், பேப்பர்ஸ் தான் பேசும். சாட்சி வேணும். நம்ம வாயால் சொல்கிற எதையும் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாமே ஃபுல் டாக்குமெண்ட். அப்படி பார்க்கும்போது அவன் ரொம்ப தெளிவாக இவரை நேக்காக மாட்டி விட்டு போயிட்டான். இவரும் பணத்து மேலே இருக்கிற ஆசையில் கையெழுத்த போட்டுட்டாரு. இப்போ அதான் பிரச்சனையே. அப்போ என்னதான் வழி? சார், அந்த குமாருன்றவனை கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சி உண்மையை கொண்டு வந்தாதான் இவரை காப்பாற்ற முடியும். அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது பண மோசடி வழக்குன்றதுனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஒன்று சேர்ந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா இவரோட சொத்தையே பறிமுதல் பண்ணிடுவாங்க. இவரை ஏமாத்தினவன் கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிட்டானா இவரோட மொத்த சொத்தையும் பறிமுதல் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. சார், அமௌண்ட்டு ரொம்ப பெருசு, பார்த்துக்கோங்க. சரிங்க ஸ்ரீனிவாசன், அப்போ அதுக்கு என்னதான் சொல்யூஷன் சொல்றீங்க? சார், சொத்து அவர் மேலே இருந்தா பிரச்சனை. சொத்தை வேற பேருக்கு மாற்றணும். சொத்து விஷயம் அவர் வெளியே வரட்டும். மற்றபடி இப்போ அவர் பெயில் எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், அவ்வளோதான். மற்றது எல்லாம் அங்கே போய் பேசிக்கிறோம். ஓகே சார், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சார்,
சொத்து அவர் மேலே இருந்ததுன்னா ரிஸ்க் அதிகம், பார்த்துக்கோங்க. அமௌண்ட் பெருசு. ஓகே ஸ்ரீனிவாசன், நான் இது என்னன்னு வீட்டில் போய் பேசுகிறேன். ஓகே சார். சார், நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், அவர் பெயிலில் தான் போகிறாரு. நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அவர் வரணும். இந்த ஊர் எல்லையை தாண்டி அவர் எங்கேயும் போகக்கூடாது. இதையும் மீறி போனால் அப்புறம் பலவந்தமாக பிடிச்சிட்டு வர மாதிரி ஆயிடும். அவர் இப்படிலாம் வெளியே போக மாட்டார். நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே சார், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. பாவி மனுஷன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஊட்ட அடமானம் வச்சுட்டு பிள்ளை கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகையெல்லாம் வித்துட்டு வந்து நிக்கானே, நான் என்ன பண்ணுவேன்? மைனியோ, அழாதீங்க மைனியோ. அதான் கதிர் போயிருக்கால, எல்லாம் சரியாயிடும் மைனியோ. அகிலா, நீ இங்கேயே இருந்து எல்லாரையும் பார்த்துக்கோ. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். தெய்வான, அழாதம்மா. கதிர் தான் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான்ல, ஒன்றும் ஆகாது, பயப்படாத. இல்லைன்னே, அவர் யாரையும் ஏமாத்த மாட்டாருனே. ஆனா இப்போ பணம் மோசடின்னு வந்து போலீஸே கூட்டிட்டு போயிருக்கேனே, நான் என்னன்னே பண்ணுவேன்? பத்தா குறைக்கு ஊட்டார அடமானம் வச்சிருக்காரு. பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகையெல்லாம் வித்து போட்டாரு. என்னன்னே செய்ய? ஏம்மா அழாதம்மா. இப்போதைக்கு சிவனேசு வெளியே எடுப்போம், அதுக்கப்புறம் மற்றதை யோசிப்போம். அகிலா, பார்த்துக்கோ. சரிங்க. ஐயா, அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டியா? ஏங்க, தெய்வான, என்னை மன்னிச்சிடுமா. நீங்க மட்டும் இப்ப வரலைன்னா என் உயிரே போயிருக்கும். நெஞ்சே அடிக்குது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே கூட மிதிச்சது இல்லைங்க. ஏம்மா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிச்சிடுமா. மைனியா, அதான் அண்ணன் வந்துட்டாவல்ல, உள்ள போங்க. தெய்வான, உள்ள வாமா. அழாத, உள்ள போ. என்னடா, ஏதோ யோசனையில இருக்கா? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த பணத்தை ஏமாத்திட்டு போனவங்களை எப்படி பிடிக்கிறது? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? அதுக்கு தான் அது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போலீஸ் சைட்ல இருந்தும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அந்த ஃப்ராடு இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பிடிச்சிடலாம். ஆனா அது வரைக்கும் பிரச்சனை என்னன்னா, மாமா மேல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ பெயில தானே வெளியே வந்திருக்காங்க. ஸோ எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். பணத்தை ஏமாந்தவங்க பிரச்சனை பண்ணா அவர் பேர்ல இருக்கிற சொத்தையே பறிமுதல் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ராடை கண்டுபிடிக்க லேட் ஆச்சுன்னா இவரோட சொத்தை பறிமுதல் பண்ணி ஏமாந்தவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. ஸ்ரீனிவாசன் கிட்ட அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஸ்ரீனிவாசன் கிட்ட கேட்டப்போ அவன் சொன்னது என்னன்னா, மாமா பேர்ல சொத்து இருந்ததுன்னா எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிடுவாங்களாம். இப்ப நமக்கு பிரச்சனையே அதுதான். அவர் பேர்ல இருக்கிற சொத்தை ஷாரு பேர்ல மாத்தலான்னு. தியா பேர்ல பண்ணலன்னா அது சேஃப் கிடையாது. அதை அவங்க ஈஸியா டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. வேற என்ன வழி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். சொல்லிடுங்க. தெய்வனை இப்ப போய் எப்படி கேக்குறது? இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? ஏற்கனவே பேசி வச்ச விஷயம் தானே, எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நடக்குது, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் எந்த தடையும் சொல்லல. நீங்க சொல்லிடுங்க, எனக்கு சம்மதம். இதுக்கு மேலே நேரத்தை கடத்திட்டு இருந்தீங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை. மாப்பிள்ள, என்ன 2 பேரும் ஒண்ணா வந்திருக்காங்க? சொல்லுங்க மாமா. ஏமாமா நின்றுட்டே பேசுறீங்க? உட்காருங்க. இல்ல மாப்பிள்ள, பரவாயில்ல. இப்ப கதிர் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இப்போ நான் இந்த விஷயத்த சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு வேற வழி தெரியலையா. அப்படி என்ன விஷயம் மாமா? எல்லாம் ஏற்கனவே பேசி வச்ச விஷயம் தான்ப்பா. இப்போ என் பேர்லயோ தெய்வான பேர்லயோ இல்ல தியா பேர்லயோ சொத்து இருக்கிறது ஆபத்துப்பா. ஏன்னா பணத்தை ஏமாந்தவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா என் சொத்தையே பறிமுதல் பண்ணாலும் பண்ணிடுவாவ. ஆமா மாமா, வக்கீலும் அதான் சொன்னாரு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதுல யோசிக்க என்ன இருக்கு? சொத்து பூரா உன் பேர்ல மாத்திடலாம். என்னது, என் பேர்லையா? ஆமா ஐயா கதிரு, எல்லாம் ஏற்கனவே பேசி வச்ச விஷயம் தானே.
தியாவை உனக்கு கெட்டி வைக்கணுன்றது. நீ எதை பத்தியும் யோசிக்காதயா, எல்லாம் ஏற்பாடு பண்ணு, நான் கையெழுத்து போட்டு தரேன். இல்ல மாமா, அது சரி வராது. இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை எப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்க முடியும்? இல்லப்பா கதிரு, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நம்ம யோசிக்க யோசிக்க எப்படி வேணாலும் பிரச்சனை வரலாம். எல்லாம் ஆண்டாண்டு காலமா வந்த சொத்து மட்டும் இல்ல, கூடவே என் உழைப்பும் அதுல இருக்கு. எல்லாம் வீண் போயிடுயா, கொஞ்சம் யோசி. இல்ல, அது சரி வராது. பாரு கதிரு, உங்க அம்மையும் அப்பாவும் இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தியாவை உனக்கு பொண்ணு கேட்டாவ. நான் தான் 2 மாசம் போட்டுன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்லை. எனக்கு இதான் சரியா போயிடுது. ஏப்பா, அதுக்கான ஏற்பாடு பண்ணு. எங்க கையெழுத்து போடணுமோ நான் கையெழுத்து போட்டு தரேன். அதோட உனக்கு தியாவுக்குமான கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடலாம். அண்ணே, எனக்கு என்னமோ மாமா சொல்றது சரியா தான் படுது. ஏற்கனவே தியாவை உங்களுக்கு பேசி வச்சது தானே? என்ன சிவனேசு, சொல்லிட்டியா? இங்க பாரு கதிரு, எதை பத்தியும் யோசிக்காத. எல்லாம் பேசி வச்ச விஷயம் தானே, 2 மாசத்துக்கு முன்னாடியே நடக்குது, அவ்வளவுதான். இப்போ இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லையா? கொஞ்சம் யோசி. எல்லாம் சரிதான். இப்போ உடனே கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? நான் இன்னும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. இங்க பார்ப்பா கதிரு, ஏற்கனவே பேசி வச்சதுதான். இப்போ இதுல யோசிக்க என்ன இருக்கு சொல்லு? நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு மாமாவோட சொத்தை காப்பாத்துறது. உன்னோட உழைப்பும் அதுல இருக்கு. எல்லாத்தையும் பாழாக்கிடாத கதிரு, கொஞ்சம் யோசி. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏப்பா, டைம்லாம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு முடிவு சீக்கிரமா சொல்லு. நீ எவ்வளவு சீக்கிரம் சொல்றியோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுட்டு பத்திரம் பதிவு பண்ணிடலாம். ஆமா கதிரு, சொத்தை அப்படியே உன் பேர்ல மாத்திட்டு என் பிள்ளைய உனக்கு கெட்டி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ஒரு பாரம் போச்சுப்பா. பிள்ளைய கெட்டி கொடுத்துட்டேன்ற நிம்மதியும் இருக்கும், சொத்தை காப்பாத்தின மாதிரி இருக்கும். அது வெறும் சொத்து மட்டும் இல்லையா, என்னோட உழைப்பும் இருக்கு. கொஞ்சம் யோசியா. அண்ணா, இதுல யோசிக்க என்ன இருக்கு? தியாவை உங்களுக்கு பிடிக்கும்ல? தியா உங்களுக்கு மனைவியா வந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு யோசிச்சீங்கன்னா நீங்க சம்மதம் சொல்லுங்க. இவங்க கட்டாயப்படுத்துறாங்கன்னுலாம் சொல்ல வேண்டாம். நீங்க யோசிச்சு உங்களுக்கு அது சரின்னு பட்டுதுன்னா நீங்க செய்யுங்க. அப்பா, நான் காலையில சொல்றேன். சரி கதிரு, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. நமக்கு டைம் கம்மியா தான் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடு. இவங்க சொல்றது ஒரு வகையில சரியா தான் படுது. தியாவை ஏற்கனவே எனக்கு பேசி வச்சது தானே, அவளை கட்டிக்க நான் ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்? என்னைக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி தான் ஆக போறேன். அது ஏன் தியாவா இருக்கக்கூடாது? இப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணனா எல்லாத்துக்கும் நல்லது. ஆனா ஏன் எனக்கு கல்யாணம்னு சொன்னாலே பதட்டம் ஆகுதுன்னு தெரியலையே. இதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தேன், இப்ப ஏன் அவளை கட்டிக்க சொன்னா எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அவங்க தியாவை கட்டிக்க சொன்னது எனக்கு ஒன்றும் அதிர்ச்சியான விஷயமே கிடையாது. ஏன்னா இதை பல நாளா சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது ஏன் இப்ப எனக்கு அதிர்ச்சியா இருக்கு? நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு. எதை பத்தியுமே யோசிக்க முடியலையே. உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுது. ஷோ. ஐயா, ஐயா, ஆ, ஐயா, தலைவலிக்கு எதுன்னு காப்பி கேட்டீங்களா? அம்மா கொடுத்து விட்டாங்க. ஆ, அப்படி வை. சரிங்கய்யா. ஆமா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகல? இதோ கிளம்பிட்டேன் ஐயா. கிளம்பி போவையில தான் சொன்னாங்க உங்களுக்கு தலைவலிக்குன்னு. அதான் காப்பி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு இருந்தேயா. உனக்கு தான் லேட் ஆயிடுச்சுல, கிளம்ப வேண்டியது தானே. என்னய்யா நீங்க, உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க, அப்படியேவா போக முடியும்? இந்த காப்பியை போட ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? அதான் போட்டு கொடுத்துட்டு போலான்னு இருந்தேயா. நீங்க காப்பியை குடிங்க, நான் கிளம்புறேன். சரி. ம். மனசு ஏன் ரொம்ப பாரமா இருக்கு? எப்பவும் எனக்கு இப்படி இருந்ததே இல்லை. என்ன காரணம்னு தெரியல.
தியாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதுலேருந்தே ஒரே பதட்டமாகவும் மனசு பாரமாகவும் இருக்கு. இந்த குழப்பத்தோட நான் அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா?